கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார், புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். புதிதாக இந்த நாளில் எல்லாவற்றையும் நாம் துவங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த நாளிலும் புதிய பாதையில் நம்மை நடத்தி செல்லுவாராக. ஆமென். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஏசாயா 63வது அதிகாரம். அதில் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவரீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். அன்பான தேவ பிள்ளைகளே, இதில் ரொம்ப அருமையான ஒரு பகுதியை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பொதுவாக ஏசாயா தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவனை சுற்றி இருந்த அந்த ராஜாக்கள், அவனுக்கு எதிராக இருந்த மக்கள், இப்படி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை பார்க்கலாம். இதில் ஒரு வசனம் இப்படி சொல்லுது. இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இது புறஜாதியாரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவரீர் எங்கள் பிதாவாக இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான். இந்த புறஜாதியார் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல. பிறப்பால் நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததியில் அல்லது இஸ்ரவேல் கோத்திரத்தில் வந்தவர்கள் அல்ல. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமின் சந்ததிகளாக மாற்றப்பட்டவர்கள். இப்போது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆபிரகாம் எங்களை அறியான். அவருடைய மாம்சத்தின்படி பார்த்தால் அவர்கள் நம்மை அறிய மாட்டார்கள். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறியப்பட்டவர்களும் அல்ல. அவர்கள் நம்ம புறஜாதியார் என்றே சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தாவே, நீர் எங்களை அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்மை அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சிலர் நீரே எங்களுடைய பிதா, எங்கள் மீட்பர் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் சொன்னார், பொல்லாதுள்ளாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு அவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். நான் பரமபிதா, பரலோகத்தின் பிதா. ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போதும் அப்படியே கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தின் பிதா, நான் உங்களுடைய பிதா, நீங்கள் எங்கள் குமாரன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறத பார்க்குறோம். அவர் நம்முடைய பரமபிதாவாக இருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவரும் செய்து முடித்தவருமாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து கொண்டும் இருக்கிறார். ஒரு நல்ல தகப்பனாக நம்மை சுமந்து கொள்ளுகிறார். நல்ல தகப்பனாக நம்மை நடத்தி செல்லுகிறார். நம்மோடு கூட அவர் எப்பொழுதும் இருக்கிறார். அப்புறம் சொல்ல, எங்கள் மீட்பெருமாய் இருக்கிறீர். எங்களை அடிமைத்தனத்தில் இருந்து ரட்சிக்கிற நல்ல மீட்பர் நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறான். அடிமைத்தனத்தில் விடுதலையாக்குகிற மீட்பர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். நான் மீட்பர், அப்படி நல்ல மீட்பர். இரத்தத்தினால் நீங்கள் நானும் மீட்கப்பட்டோம். இரத்தத்தினால் நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். எந்த ஒரு அடிமைத்தனத்திலும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் நம்ம மீட்டுக்கொள்ளுகிற பரம தகப்பனாக இருக்கிறார். முடிக்கிற இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். ஆதியிலிருந்தே நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் பரமபிதாவும் மீட்பருமாய் இருக்கிறீர். இன்றைக்கு இல்லை, இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நீர் அப்படியே அறிமுகப்படுத்தி இருக்கிறீர். பரமபிதாவாக அறிமுகப்படுத்தி இருக்கிறீர், மீட்பராக அறிமுகப்படுத்தி இருக்கிறீர். இன்றும் அப்படியே இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அப்படியே எங்களை நடத்தி வருகிறீர். அதனால் இன்றைக்கு நீங்கள் மாறாத ஆண்டவராக இருக்கிறீர், எங்களுடைய பரமபிதாவாக இருக்கிறீர், எங்களுடைய மீட்பராக இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை அப்படியே நீங்கள் நடத்துவீங்க.
பொல்லாதவர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து நடத்துவீர். ஆமேன், ஆமேன்.